வணக்கம். நான் பி. புலுகாண்டி, மாவட்ட அலுவலர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மக்களுக்கான தீபாவளி அது குறித்த ஒரு விழிப்புணர்வை நான் தற்போது தங்களுக்கு வழங்குகிறேன். குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் போது பெற்றோர்கள் முன்னிலையிலேயே பட்டாசு வெடிக்க வேண்டும். சிறியவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது வாளி நிறைய தண்ணீர் வைத்துக்கொண்டு பட்டாசு வெடிக்க வேண்டும். கம்பி மத்தாப்பு போன்ற பட்டாசுகளை வெடித்த பின்பு அந்த கம்பிகளை கீழே தரையில் போடாமல் தண்ணீரில் போட்டு குளிர்விக்க விட வேண்டும். பட்டாசுகளை வெடித்த பின்பு பட்டாசினால் ஏற்படும் குப்பைகளை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். அவ்வாறு அகற்றாமல் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு சில வெடிகள், வெடிக்காத வெடிகள் கூட அதில் இருந்து போவோர் வருவோர் அதில் மிதித்து அதனால் ஏற்படும் விபத்துகளால் காயம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் பட்டாசினால் ஏற்படக்கூடிய குப்பைகளை உடனடியாக அகற்றி ஒரு ஓரத்தில் போட்டுவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கார்கள், இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அதற்கு அருகில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது. போக்குவரத்து நடைபெற்று வரும் சாலைகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. அவ்வாறு பட்டாசு வெடித்தால் சாலைகளில் போவோர் வருவோர் காயம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் அத்தகைய பகுதிகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. அதேபோல் பட்டாசு மழையில் நனைந்துவிடும். நனைந்த பிறகு அந்த பட்டாசை ஹீட் பண்ணி திரும்ப வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடாது. அடுப்பங்கரை போன்ற பகுதிகளில் பட்டாசுகளை வைக்கக்கூடாது. அடுப்பங்கரை மட்டுமே பட்டாசு வைக்கும் இடம் ஒரு வீட்டில் இருக்கிறது என்ற காரணத்தை கொண்டு அடுப்பங்கரை பக்கத்தில் வைத்திருந்தால் பட்டாசு வெடித்து பெரும் தீ விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால் அத்தகைய பகுதியில் வைக்கக்கூடாது. அதே போல் பெட்ரோல் பங்குகள், எரிபொருட்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. பட்டாசுகளை வீடுகளில் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெடித்து விட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக தீபாவளி காலத்தில் 24 மணி நேரமும் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் தீயணைப்பு துறையில் தொடர்ந்து பணியாற்றி வருவார்கள். உங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் அந்த தினத்தை நாங்கள் எங்களுடைய பணியாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் நேரத்தில் நீங்களும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து விபத்தில்லா தீபாவளியாக நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தீயணைப்புத்துறையின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.